2014ஆம் ஆண்டு பிரதமராக பொறுப்பேற்ற பிறகு இந்தியாவை உலக அரங்கில் புதிய உயரத்திற்கு கொண்டு செல்ல வேண்டும் என்பதையே தனது இலக்காக வைத்து செயல்பட்டு வருகிறார் பாரத பிரதமர் நரேந்திர மோடி. கடந்த 12 ஆண்டுகளில் இந்தியா பல துறைகளில் அடைந்த முன்னேற்றங்கள் உலக நாடுகளின் கவனத்தை ஈர்த்துள்ளன. இதனால் மோடியின் ஆட்சிக் காலம் இந்தியாவின் மாற்றத்தின் காலமாக பார்க்கப்படுகிறது. முதலாவதாக இந்தியாவின் பொருளாதார வளர்ச்சி குறிப்பிடத்தக்கது. உலகின் 5வது பெரிய பொருளாதார நாடாக இந்தியா உயர்ந்துள்ளது. பிரிட்டனை பின்னுக்கு தள்ளி இந்த இடத்தை இந்தியா பிடித்தது உலக அளவில் பெரும் கவனத்தை பெற்றது. அடுத்த சில ஆண்டுகளில் ஜெர்மனி மற்றும் ஜப்பானையும் முந்தி 3வது பெரிய பொருளாதாரமாக இந்தியா மாறும் என பல சர்வதேச அமைப்புகள் கணித்துள்ளன. அடுத்ததாக டிஜிட்டல் இந்தியா திட்டம் இந்தியாவின் முகத்தையே மாற்றியிருக்கிறது. UPI பண பரிவர்த்தனை முறையின் மூலம் இன்று உலகிலேயே அதிக டிஜிட்டல் பரிவர்த்தனைகள் நடைபெறும் நாடாக இந்தியா உருவாகியுள்ளது. ஒரு தேநீர் கடை முதல் பெரிய வணிக நிறுவனம் வரை அனைவரும் டிஜிட்டல் பரிவர்த்தனையை பயன்படுத்தும் நிலையை இந்தியா எட்டியுள்ளது. விண்வெளி துறையில் இந்தியா நிகழ்த்திய சாதனையும் வரலாற்று சிறப்புமிக்கது. சந்திரனின் தென் துருவத்தில் வெற்றிகரமாக தரையிறங்கிய முதல் நாடாக இந்தியா மாறியது. சந்திரயான் 3 திட்டத்தின் வெற்றி இந்திய விஞ்ஞானிகளின் திறமையை உலகிற்கு நிரூபித்தது. குறைந்த செலவில் பெரிய சாதனையை நிகழ்த்திய நாடு என்ற பாராட்டையும் இந்தியா பெற்றது. தேசிய பாதுகாப்பு துறையிலும் இந்தியா புதிய பரிமாணத்தை எட்டியுள்ளது. பாதுகாப்பு உபகரணங்களை இறக்குமதி செய்த நாடாக இருந்த இந்தியா இன்று ஏவுகணைகள், ஹெலிகாப்டர்கள், போர் விமான உதிரி பாகங்கள் உள்ளிட்ட பல்வேறு பாதுகாப்பு பொருட்களை ஏற்றுமதி செய்யும் நிலைக்கு வந்துள்ளது. ஆத்ம நிர்பர் பாரத் என்ற சுயசார்பு இந்தியா திட்டம் இதற்கு முக்கிய காரணமாக பார்க்கப்படுகிறது. சமூக நலத்திட்டங்களிலும் மோடி அரசு பல மாற்றங்களை கொண்டு வந்துள்ளது. கோடிக்கணக்கான குடும்பங்களுக்கு இலவச சமையல் எரிவாயு இணைப்புகள், வீடுகள், குடிநீர் வசதி, கழிப்பறைகள் மற்றும் நேரடி வங்கிக் கணக்கு உதவிகள் வழங்கப்பட்டுள்ளன. அரசின் நிதி உதவிகள் இடைத்தரகர்கள் இல்லாமல் நேரடியாக மக்களின் வங்கிக் கணக்குகளுக்கு சென்றடைந்தது பெரிய மாற்றமாக கூறப்படுகிறது. சர்வதேச அரசியலிலும் இந்தியாவின் செல்வாக்கு அதிகரித்து காணப்படுகிறது. G20 மாநாட்டை வெற்றிகரமாக நடத்தி உலக நாடுகளின் பாராட்டை பெற்ற இந்தியா உலக தெற்கு பகுதிகளின் குரலாக தன்னை நிலைநிறுத்தியிருக்கிறது. பல முக்கிய நாடுகளுடன் இந்தியாவின் உறவுகள் வலுப்பெற்றுள்ளன. ஒரு காலத்தில் வளர்ந்து வரும் நாடாக மட்டும் பார்க்கப்பட்ட இந்தியா இன்று உலக அரசியல், பொருளாதாரம், தொழில்நுட்பம் மற்றும் பாதுகாப்பு துறைகளில் முக்கிய முடிவுகளை எடுக்கும் சக்தி வாய்ந்த நாடாக உருவெடுத்து வருகிறது. இந்த மாற்றங்களுக்கு பின்னால் பிரதமர் மோடியின் தலைமையும் நீண்டகால திட்டமிடலும் முக்கிய காரணமாக அவரது ஆதரவாளர்கள் வலியுறுத்துகின்றனர். இந்தியாவின் அடுத்த கட்ட வளர்ச்சியும் இதே வேகத்தில் தொடருமா என்பதே இப்போது உலக நாடுகளின் கவனத்தை ஈர்த்துள்ள மிகப்பெரிய கேள்வியாக உள்ளது.